ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று இறைவனின் அன்பை பற்றி எசையா 49வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதற்கு இணையாக, ஏன் அதைவிட சற்று அதிகமாகவே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பு இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஒசேயா இறைவாக்கினர் நூல் 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நூலில் கடவுள் தன் மக்கள் மீது கொண்டுள்ள அன்பு அதிகமாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள அன்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 11ஆம் அதிகாரத்தில் அப்பா தன் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார், அம்மா தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார், அப்படித்தான் கடவுள் தான் தேர்ந்து கொண்ட மக்கள் மீது அன்பு காட்டுகிறார் என்பது குறிப்பிடப்படுகின்றது. பாருங்கள், இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற சில நிகழ்ச்சிகளை. ஒரு தந்தையைப் போல நடைபயிற்றுவிக்கின்றாராம் கடவுள். கையிலேந்தி கொஞ்சுகின்றாராம். நோயுற்றிருக்கிற குழந்தையை குணமாக்குகின்றாராம். பரிவு என்னும் கட்டுகளால் பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டுகின்றாராம். பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வருகின்ற சிறு பிள்ளையினுடைய புத்தக பையை வாங்கி தன் தோளில் சுமந்து கொண்டு அழைத்து வருகின்ற பெற்றோரை பார்த்திருக்கிறோம். அப்படித்தான் நாம் நம்முடைய அன்பு தந்தை பிள்ளையின் நுகத்தை சுமையை அகற்றுகின்றாராம். அதை தொடர்ந்து சாய்ந்து உணவு ஊட்டுகின்றாராம். ஒரு தாய் தந்தை மிகச்சிறிய குழந்தைகள் மீது காட்டுகின்ற அக்கறையை போல கடவுள் நம்மீது காட்டுகிற அன்பு இருக்கிறது என்று இங்கே சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதுவும் கடவுள் நேரடியாக பேசுகிறார், தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிறார். எத்துணை மென்மையான அன்பு, கனிவான அன்பு, இரக்கம் நிறைந்த அன்பு, அக்கறை நிறைந்த அன்பு நம் நெஞ்சை உண்மையாகவே நெகிழ வைக்கின்றது. இவ்வாறு அன்பு காட்டுகின்ற, பெற்றோரை போல அக்கறை கொள்கின்ற கடவுளுக்கு பிரதி அன்பு காட்டப்படுகிறதா என்றால் இல்லை. இத்துணை அன்பு காட்டுகின்ற இறைவன் இஸ்ரவேல் மக்களை தேர்ந்து கொண்டதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. குழந்தையாயிருந்த போதே இஸ்ரவேல் மேல் நான் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்கிறார் ஆண்டவர். உண்மையாகவே எல்லா மக்களிலும் அவர்கள்தான் முக்கியமானவர்களா? அதிகமானவர்களா? வல்லமை மிகுந்தவர்களா? கலையிலே சிறந்து விளங்கிய எகிப்தியரை அழைத்திருக்கலாமே, அதிகாரம் நிறைந்திருந்த அசீரியர்களை அழைத்திருக்கலாமே, செல்வச் செழிப்பிலே திளைத்த பெனிசிய மக்களை அழைத்திருக்கலாமே. ஆண்டவர் இவர்களையெல்லாம் அழைக்காமல் தன்னுடைய மக்களாக இஸ்ரவேலை அழைத்திருக்கிறார் என்றால் அவர்கள் மீது கொண்டிருந்த தனிப்பட்ட அன்புதான் காரணம். இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் நமக்கு புரியும். உள்ளபடியே நீங்கள் எல்லா மக்களிலும் சிறியவராகத்தான் இருந்தீர்கள், இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேர்ந்து கொண்டார் என்கின்றார் மோசே. பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுவது போல 5ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரையுள்ள வசனங்கள், நாம் பாவிகளாயிருக்கின்ற போதே ஆண்டவர் நமக்காக இறந்தார், நம்மீது அன்பு காட்டினார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மீது அன்பு காட்டியிருக்கிறார், அக்கறை காண்பித்திருக்கிறார் இது நாள் வரை. அதற்கு உண்மையாகவே நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோமா? பதிலன்பு காட்டுகிறோமா என்றால் இல்லை. இன்றைய வாசக பகுதியிலே நாம் கேட்பது போல, எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள் என்று வருத்தத்தோடு எடுத்துரைக்கின்றார் ஆண்டவர். ஆம், பல நேரங்களில் நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற
அத்தனை கொடைகளுக்கும் நன்றி கூறி வாழாமல், நற்செய்தி மதிப்பீடுகளை பின்பற்றாமல் ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் நீதியை நிலைநாட்ட விரும்புகின்ற ஆண்டவர் தண்டிக்க நினைக்கிறார். ஆனால் அவருடைய தாய் உள்ளம் கேட்கவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு கூறுவதை பாருங்கள். ஓசையா 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ராயேலே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், அதீமாவை போல் ஆக்குவேனா உன்னை, செபோயாமுக்கு செய்தது போல் உனக்கு செய்வேனா. இந்த 2 நகரங்கள் அழிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம் விவிலியத்தில். அப்படி உன்னை நான் அழித்துவிட முடியுமா? பிறகுதான் மன்னிக்கும் ஆண்டவருடைய, இரக்கம் நிறைந்த ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு தெரிகின்றது. நீதியை நிலைநாட்ட விரும்பினாலும் தன்னுடைய பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது என்று நினைக்கின்ற அந்த தாய் உள்ளத்தை கொண்டு ஆண்டவர் கூறுவதை பாருங்கள். இந்த பகுதியை கேட்டால் யாருக்குத்தான் உள்ளம் உருகாது? ஆண்டவர் கூறுகிறார், என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது, என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன், எப்ராயிமை அழிக்க நான் திரும்பி வரமாட்டேன். ஒரு மனிதனாக இருந்தால் இப்படி நன்றி கெட்டவர்களை அழித்து விடலாம். ஆனால் கடவுள் இரக்கம் நிறைந்தவர், மிகுந்த பொறுமையுள்ளவர், அளவில்லாத அன்பு கொண்டவர். கூறுகிறார், நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல, நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர், ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன் என்று தண்டிக்க நினைத்த கடவுள் அன்போடு அவர்களுக்கு புது வாழ்வு கொடுப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்பிக்கை வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே அடிப்படை இதுதான். நல்லவரும் வல்லவருமான இறைவனின் அளவில்லா அன்பை உணர்ந்து கொள்வது. அந்த அன்பை மட்டும் நாம் உணர்ந்து விட்டால் நிச்சயமாக வித்தியாசமான மனிதர்களாகத்தான் இருப்போம். இறைவன் காட்டுகின்ற இதே அன்பை, பொறுமையை, மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் எல்லா மக்களுக்கும் மனமாற வழங்க ஆற்றல் பெறுவோம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்வோம். நம்மீது அளவில்லா அன்பு கொண்டிருக்கின்ற நம் அன்பு தெய்வம் அந்த அன்பை எல்லா மக்களும் உணர வேண்டுமென்று நம்மை உடன் உழைப்பாளர்களாக இணைத்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமென்று கூறுவதை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. என்னுடைய அன்பை அனுபவித்தீர்களா? என்னோடு இருந்து நான் செய்வதை பார்த்தீர்களா? என்னுடைய போதனைகளை கேட்டீர்களா? நான் செய்த புதுமைகளால் தொடப்பட்டீர்களா? அப்படியானால் நீங்களும் இன்றைக்கு சென்று மற்றவர்களுக்கு நான் செய்ததை, போதித்ததை வாழ்ந்து காட்டுங்கள் என்று சீடர்களை அனுப்பி அவர்களுக்கு என்ன கூறுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி பகுதி அழகாக எடுத்து கூறுகிறது. முதலாக ஆண்டவர் தன் சீடர்களை அனுப்பும்போது சொன்னது, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். விண்ணரசு என்றால் என்ன பொருள்? எங்கே கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறதோ, அவருடைய விருப்பத்தை எல்லாரும் நிறைவேற்றுகின்றார்களோ அதுதான் விண்ணரசு. அத்தகைய நிலைக்கு எல்லா மக்களையும் தயாராக்குங்கள் என்கின்றார் ஆண்டவர். தொடர்ந்து அவர் சொல்லுவதை பாருங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை அனுபவித்தீர்களா? எல்லாருக்கும் நலம் அளிக்க வேண்டும். எத்தனையோ பேரை உயிர் பெற்றெழச் செய்ய வேண்டும். வாழ்ந்து கொண்டே நடைப்பிணங்களாக நம்பிக்கையில்லாமல் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆண்டவரின் அன்பை சுவைத்த அத்தனை பேரும் அதே ஆண்டவரின் பெயரால் அத்தகையவர்களை உற்சாகமூட்டி வாழ வழிகாட்ட வேண்டும். சாத்தானின் ஆதிக்கத்தை முறியடிக்க பாடுபட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று போதித்த ஆண்டவர் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் எடுத்துரைக்கிறார். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், ஒரு அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டீர்கள். கூலிக்காக வேலை செய்யாதீர்கள், இலவசமாக கொடுங்கள். நீங்கள் பெற்றிருப்பதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கொடைதானே. எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் போதும் ஆதாயத்துக்காக செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறார். ஆண்டவரை பற்றி கொண்டிராமல் பொன்னையோ பொருளையோ நீங்கள் சார்ந்திருந்தால், நிறைய துணிமணிகளை, மிதியடிகளை, ஏராளமான தட்டுமுட்டு ஜாமான்களை எல்லாம் நீங்கள் அடுக்கி சேர்த்து வைத்திருந்தால் உண்மையாகவே நீங்கள் என்னுடைய சீடராக இருக்க முடியாது.
என்னை நம்புங்கள், என் வல்லமையை நம்புங்கள். உங்களுடைய பிரசன்னத்தால், உங்களுடைய எளிமையால், உங்களுடைய புன்முறுவலால் நீங்கள் மற்றவர்கள் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க வழிகாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் உரைப்பது போல இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் உரைப்பது, ஒரு பக்கம் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு போகின்றவர்கள், இன்னொரு பக்கம் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையானதை செய்பவர்கள். ஒன்று, நீ நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு செல், இல்லை என்றால் நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு உதவி செய். எந்த வீட்டில் நல்ல உணவு கிடைக்கும் என்று தங்குகின்ற இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்காமல் யார் அவர்களை வரவேற்கிறார்களோ அவர்களோடு இருந்து ஆண்டவருடைய பணியை நிறைவாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். பவுலடியார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுவது போல, நாங்கள் போதனை என்ற போர்வையில் பொருள் பறிக்க வரவில்லை என்கின்றாரே. அப்படித்தான் நற்செய்தி அறிவிப்பவர்கள் அத்தனை பேரும் ஆதாயத்திற்காக இந்த பணியை நிறைவேற்றக்கூடாது என்றும் ஆண்டவர் உரைக்கின்றார். நற்செய்தியை எல்லாரும் ஒரே விதமாக ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும், உங்களுக்கு நோயற்ற வாழ்வு இருக்கும், உங்கள் வசதி பெருகும் என்று சொல்லுகின்ற நற்செய்தியை பல பேர் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னொரு பக்கம் முறைகேடான அவர்கள் வாழ்க்கையை கண்டிக்கும் போது, அவர்கள் செய்கின்ற தவறுகளை திருத்துமாறு கூறும்போது நிச்சயமாக எதிர்ப்பு நேரும். போலியான சமாதானத்திற்காக, சமூக நீதிக்காக பாடுபடுவதிலிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. ஒருவேளை ஒரு சிலர் நற்செய்திக்கு செவிசாய்க்கவில்லை என்றாலும் அவர்களோடு சண்டையிட்டு கொண்டு நேரத்தை வீணாக்காமல் அடுத்தவர்களிடம் செல்லுமாறு ஆண்டவர் அறிவுரை கூறுகின்றார். பிரியமானவர்களே, நெஞ்சை நெகிழச் செய்கின்ற ஆண்டவரின் அன்பு ஓசையா 11ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஆண்டவரின் அன்பை உணர்வோம். அந்த அன்பை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நாமும் விழைவோம். நம்முடைய வாழ்க்கையால், எளிமையால், இறைவனை சார்ந்திருப்பதால் எல்லாரையும் மனமாற்றத்திற்கு அழைப்போம். ஆதாயத்திற்காக ஆண்டவருடைய வேலையை செய்யாமல் இலவசமாக அவருக்காக பணிபுரிவோம். நோயாளிகளை குணமாக்குவோம். எத்தனையோ பேர் நொடிந்து போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு புது தெம்பை அளிப்போம். சாத்தானின் ஆதிக்கத்தை முறியடிப்போம். ஆண்டவரின் அன்பில் எல்லாரும் வளர்ந்து நிறைவாழ்வை அனுபவிக்க துணையாயிருப்போம். ஆமென்.